எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. மீண்டும் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் தொடங்கி, அதாவது திங்கட்கிழமை தொடங்கி விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாமே உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியா ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. நீங்கள் யாரா இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். எனவேதான் ஒவ்வொரு தடவை இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கும்போது இது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பு, உங்களை இந்த நிலைமையிலிருந்து மீட்டெடுக்கும். சற்று நேரத்திலே உங்களுக்காக அவருடைய எண்ணங்கள் என்ன, மனுஷனுடையது அல்ல, உங்களுக்காக தேவனுடைய நினைவுகள் என்ன, நான் உங்களுக்கு அதை வெளிப்படுத்த போகிறேன். அது எவ்வளவு நிஜம் என்பதனுடைய சாட்சியை உங்களுக்காக காண்பிக்க போகிறேன். மேலும் இந்த நினைவுகள் எனக்கு பலிக்க நான் தேவனுடைய இந்த திட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை பார்க்க என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நான் வெளிப்படுத்த போகிறேன். எவ்வளவு அற்புதமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தேவன் உங்களுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் ஒரு சில வாழ்க்கையில நிறைவேற்றப்பட்ட சாட்சி. மேலும் அந்த திட்டம் உங்க வாழ்க்கையிலே பலிக்க, அதாவது உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக காண்பிக்கப்படும். தயவு செய்து எனவேதான் நீங்கள் ஒருபோது இந்த நிகழ்ச்சி இறுதி வரை பார்க்க தயங்கக்கூடாது. மேலும் வேறு எதுவுமே உங்களை திசை திருப்ப அனுமதிக்கூடாது. ஏன்னா அசுத்தம் எல்லா விதத்திலும் வேலை செய்யும். நீங்கள் வாய்ப்பை தவறவில்லை. எனவே முழு கவனம் கொடுங்கள். தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்றும்படி. எனவே முதலாவது இந்த வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். இதனுடைய அடிப்படை தான் நான் இன்றைக்கு பேச போவது. தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படி பாடலாம். தொடர்ந்து முன்னோக்கி செல்லலாம். வெறுமையாய் இருப்பதை தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் சிறப்பானவர். தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் வல்லமையானவர். எப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்ததோ, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதேபோல் ஜெயித்தவர்களும் இருந்தார்கள். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தேடினார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வெறுமையை எப்படி நிரப்புவது என்று. ஆபிரகாமினுடைய வெறுமை, தன் வாழ்க்கை இருந்த அவமானம் மாறியது, வாக்களிக்கப்பட்டதை பெற்றார். அன்னாளுடைய வெறுமை மாற்றப்பட்டு ஆனந்தத்தின் கண்ணீரை பெற்றார். ராகாபினுடைய வெறுமை தொலைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தது, பரிபூர்ணம் அடைந்த வாழ்க்கையாய் மாறியது. யோபினுடைய வெறுமை எல்லாவற்றையும் இழந்தார். கடைசியில் தேவனை அறிந்து கொண்டார். மீண்டும் யாவையும் பெற்று கொண்டார். கிதியோனின் வெறுமை அவருக்கு அவமானமாய் இருந்தது. கடைசியில் வெற்றியை கண்டார். கல்யாண வீட்டின் அங்கிருந்த பானைகள் வெறுமையாய் ஆனது. இயேசு தண்ணீரை நிரப்ப சொன்னார். அது புது திராட்சை ரசமாய் மாறியது. உதிரப்போக்கில் இருந்த அந்த ஸ்ரீ வெறுமையாய் இருந்தார். ஆரோக்கியம் இல்லாமல் பரத்தை இழந்து யாவும் மாறியது. அவர் வாழ்க்கை பரிபூர்ணம் அடைந்தது. நீங்கள் பார்க்கும் இந்த வனாந்திரம் வெறுமையாய் இருக்கிறது. அதே இடத்தில் தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்தினார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நிரப்பப்பட்டது. தேவன் வரும் பிரசன்னம் வெறுமையை நீக்கும். வெறுமையாய் இருந்த அந்த ஜனங்களை வழிநடத்த தேவன் வந்தார். அதனால்தான் அவர் மிகவும் சிறப்பானவர். நிறைவேற்றின வாக்கு தத்தம் பரிபூர்ணம், முழுமையான மாற்றம் அடைவது. எனவே யார் நீங்கள் வெறுமையோடு உங்களுடைய சரீரத்திலும் ஆத்துமாவிலும் இருக்கிறீர்களோ, எனவே உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள், நீங்கள் நிரப்பப்படுவதற்காக. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்படி சிறப்பான விதத்தில் செய்வதென்று. எனவே வெறுமையின் அவமானத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள வாருங்கள். இந்த நேரம் யார் நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்களோ, நாம் இந்த பிரயாணத்திலே சென்று கொண்டு சாலமோன் மண்டபத்தை நோக்கிய விசுவாச பிரயாணம் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தினுடைய அடிப்படையில். சரி, தேவனுடைய நினைவுகள் என்ன உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரை? இங்கே பார்க்கலாம் அற்புதமான இந்த வார்த்தை. எரேமியா 29ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த வசனம் சொல்லுகிறது. அப்படியாய் மிக சரியா நான் உங்களுக்காய் 11 முதல் வாசிப்போம். 11வது வசனம் பாருங்க. நீங்கள்
எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான், தேவன் சொல்றார், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை, நிஜமான வார்த்தை. நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டும். கர்த்தர் ஒருபோதும் உங்களுடைய மன நிம்மதிக்காக எதையும் சொல்வதில்லை. சில நேரத்தில் மனுஷர்கள் பேசுகிற பிரகாரம் ஒரு சிறு பிள்ளையை ஆறுதல் படுத்த சில நேரம் சில பெரியவர்கள் பேசுகிற வார்த்தை போல, நீ நீ அழாம இருந்தா நான் உனக்கு இது செய்வேன், நீ இது இது நீ சாதிச்சா நான் உனக்கு இது வாங்கி தரேன். அந்த நேரத்துல அந்த பிள்ளையினுடைய அழுகையை நிறுத்த கர்த்தர் ஒருபோதும் அப்படி செய்வதில்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள், அவர் சர்வ வல்லவர், சேனைகளின் கர்த்தர், பூகோளத்தை உண்டு பண்ணினவர், அவருடைய சக்திக்கு முடியாதது ஒன்றும் இல்லை. எனவே இந்த நேரம் யாரும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து போறீங்களோ, உங்களை வெறும் ஆறுதல் படுத்த தேவன் இதை சொல்லவில்லை. இது நிஜம். தேவன் உங்களுக்கு இதை நிஜமாக்க விரும்புகிறார். அவர் உங்கள் பேர் வைத்த நினைவுகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவர்கள். எப்படி இது உங்க வாழ்க்கையில சாத்தியமாக்க முடியும் பாருங்க. அப்பொழுது தேவன் சொல்றார், அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை வணங்கி என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். தான் நீங்கள் செய்ய வேண்டும். அவரை நோக்கி நீங்க ஒருவரை ஜெபம் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பா. ஆனால் விண்ணப்பம் எப்படி தேவனிடத்துல செய்வது? விண்ணப்பம் என்பது ஒரு செயலோடு சேர்ந்து வர வேண்டும். அதாவது விசுவாசத்தினுடைய செயல். மிக சரியாய் நீங்கள் பார்க்க போகிற இந்த சாட்சி, இவர் என்ன செய்தார், எப்படி செய்தார், விண்ணப்பத்தை எப்படி தேவனுக்கு முன் கொண்டு வந்தார், இவனுடைய சமாதானத்துக்கான திட்டம் இவர் வாழ்க்கையில பழித்ததா இல்லையா பாருங்க. தொடர்ந்து நாம் இணைந்திருக்கலாம். இவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாமே இவர் எடுத்த தீர்மானம். அந்த தீர்மானத்துல இவர் விளைவுகளை சந்திச்சார். எனக்கு சரியா 10 வயசுல என்னுடைய அப்பா என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணார். அவர் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜுக்கு மேலே கொண்டு போய் இந்த மாதிரியான வார்த்தைகளை என்கிட்ட சொன்னார். நீ பிறந்ததே பிரயோஜனம் இல்லை, நான் தான் உன்னை உலகத்துக்கு கொண்டு வந்தேன், நானே இந்த இடத்த விட்டு உன்னை எடுத்துடுறேன். அப்புறம் நான் சொன்னேன், அப்பா என்னை கீழே கூட தூக்கி போடுங்க, நான் கீழே விழுந்து இறந்துட்டேன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஒரு வேளை இறக்கலைன்னா ஒரு பெரிய மோசமானவனாக நான் மாறிடுவேன். இந்த வார்த்தைலாம் எனக்குள்ள ஒரு நரகமாக இருந்தது. அந்த வெறுப்பு எனக்குள்ளே இருந்தது, அந்த எரிச்சல், இது எல்லாமே எனக்குள்ளே இருந்தது. எனக்கு தெரியும், ஒரு நாள் இது எல்லாத்தையும் நான் வெளியே விட்டுருவேன். அந்த நாள் வந்துச்சு. எனக்கு சரியாக 11 வயசாக இருந்தது. நான் முதல் ஒரு ஆளை கொலை செஞ்சேன். அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். நான் சீர்திருத்தும் பள்ளியில் தள்ளப்பட்டேன். அந்த இடத்துல நான் ஒரு படிப்பாறை மாதிரி இருக்கும், கற்றுக் கொடுப்பாங்க. அது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி, சீர்திருத்தும் பள்ளி. அங்கே தான் நான் நிறைய தவறான விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நான் அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது நான் செஞ்ச முதல் விஷயம், அங்கே கற்றுக்கின எல்லா விஷயத்தையும் நான் வெளியே செஞ்சேன். ஃபாலசனுடைய இந்த முறை வெறுப்பு, கோபம் இருந்த இந்த நபர் இப்போ ஒரு கூலிக்காக கொலை செய்கிற ஒரு ஆளாக மாறிட்டார். போயிட்ட பிற்பாடு அங்கே தான், அந்த இடத்துல தான் நான் நிறைய தவறான விஷயம்லாம் பண்ண ஆரம்பித்தேன். எக்கச்சக்கமான விஷயம், நான் கற்பனை பண்ணி பார்க்காத விஷயத்தெல்லாம், நான் அவமானப்படுற விஷயத்தெல்லாத்தையும் செஞ்சேன். அங்கே என்னுடைய அம்மா அங்கே நான் நல்ல பையனு நினச்சிருந்தாங்க. ஆனால் உண்மை தெரிய வந்தது, நான் நல்ல பையன் இல்லை, நான் ஒரு மிருகம்தான் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா எனக்குள்ளே இருந்த ஒரு ஆசை, கொலை செய்கிறது எல்லாரையும் கூலிக்காக. நான் ஒரு முறை ஒருத்தனுடைய உயிர் எடுத்து எங்கள் அம்மா கண்ணுக்கு முன்னாடியே, அது நடந்த பிற்பாடு எங்கள் அம்மா கவலை அடைஞ்சாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. என்னுடைய பையன் ஒரு கொலைக்காரனாக மாறி இருக்கானே அப்படின்னு. நான் ஒரு மனுஷனாகவே என்னை பார்க்கல, நான் ஒரு மிருகமாக தான் என்னை பார்த்தேன். ஏன்னா எனக்குள்ளே எதுவுமே இல்லை, எனக்குள்ளே என் மேலே அன்பே இல்லை. ஆண்டவர் மேலே எனக்கு அன்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஆண்டவர். எனக்கு யார் மேலேயும் அன்பும் இல்லை, நான் பாசமாக வைக்கலை. எனக்குள்ள ஒரு யோசனை, ஒரு எண்ணம் இருந்தது, நான் இப்படி தான், நான் தான் பெரியவன், என்னை யாராலையும் பிடிக்க முடியாது, என்னை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு நினச்சேன்.
ஆனால் அந்த ஒரு நாள் என்னுடைய வேலைக்காக நான் சில பொருட்கள்லாம் கொண்டு வந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் அதை நாங்கள் திருடி கொண்டு வந்தோம். துப்பாக்கிகள், அப்புறம் எல்லாத்தையும் என்னுடைய காரில் நான் வச்சுருந்தேன். அப்போ அந்த நேரம் போலீஸுங்க என்னை துரத்த ஆரம்பித்தாங்க அவங்களுடைய காரில். அப்போ என்னுடைய வேகம் சரியாக 120லேருந்து 140. இந்த அளவுக்கு நான் வேகமாக ஓட்டிட்டு அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணேன். அந்த நேரத்தில் தான் சரியாக பின்னாடி இருந்த ஒரு போலீஸ்காரர் என்னுடைய தலையிலேயே சுட்டார். ஒரு குண்டு என்னுடைய தலை மேலே படப்பட்டுச்சு. அது பட்ட உடனே என்னுடைய காரோடு சேர்ந்து நான் சாஞ்சிட்டேன். நிலைமை ரொம்ப மோசமாக தள்ளப்பட்டது. சரியா என்னுடைய தலையினுடைய எலும்பு உடஞ்சி உள்ளே குத்திக்கிடுச்சு சதையோடு சேர்த்து. என்னுடைய 5 முறை சிகிச்சை பண்ணாங்க என்னுடைய தலைக்கு அந்த குண்டை எடுக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, உள்ள சில கண்ணாடி துளி எல்லாமே குத்தி இருந்தது. ஒரு 2% மட்டும்தான் நான் பிழைச்சிருக்க கூடும். நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது வெறும் 2 மாதம் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, அது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அந்த நிலைமையில் என்னை பார்த்துக்க யாருமே என் கூட இல்லை. நான் வெறும் கீழே ஒதுக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன். என்னை பார்த்துக்க யாருமே இல்லை. நான் மட்டும்தான் தனியாக அந்த இடத்துல இருந்தேன். யாருமே என்னை பார்த்துக்கல. ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்ச பிற்பாடு என்னுடைய வலது கையில் வலது கால்லாம் அசைவு போயிடுச்சு. நானும் கண் முழிச்சு பார்க்கும்போது என்னை செயினில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா என்னை சிறைச்சாலையில் வச்சு என்னை சிகிச்சை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே யாருமே எனக்கு உதவி செய்யலே இல்லை. பக்கத்தில் பார்த்துக்கோ யாருமே என் கூட இல்லை. என்னுடைய துணியை, என்ன குளிப்பாட்ட, என்னுடைய சில மோஷன் பண்ணாத உதவி செய்ய யாருமே என் கூட இல்லை. அந்த கடினம் எனக்குள்ளே இருந்தது. சாப்பாடு யாரும் ஊட்ட எனக்கு யாருமே இல்லை. சாப்பாடு ஊட்டுறது கூட யாருமே இல்லை. நான் நினச்சா யாருமே கூட இல்லை. என்னையே விட்டாங்க இந்த மாதிரி. இதே மாதிரி கொஞ்சம் வருஷமாக போச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய கேஸ் கோர்ட்டில் வர ஆரம்பிச்சது. அந்த கோர்ட்டில் நடந்த கேஸ் மூலமாக நான் தண்டனை பெறப்பட்டேன். 35 வருஷம் என்னை ஜெயிலில் தள்ளினாங்க. 35 வருஷம் பெறப்பட்ட இந்த தண்டனை இவர் சரீரத்தை மட்டுமல்ல, இவர் ஆத்துமாவையும் வெறுமை மூலமாய் நிரப்பப்பட்டது. எனக்குள்ள ஒரு வெறுமை முழுசா நிரம்பி இருந்தது. அந்த வெறுமையை விட்டு நான் சில நேரத்தில் என்ன நாளே கொல்லுக்கலாம் கூட நினச்சிருக்கேன். சரியா அந்த நிலைமையில் நான் இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் வாழ்க்கையை நான் எடுத்துடுறேன், நான் செத்து போயிடுறேன். அப்போ தான் சரியா யூனிவர்சல் ஆலயத்திலேருந்து வரப்பட்ட அந்த குழு சிறைச்சாலைக்குள்ளே ஜெபம் பண்ண வந்தாங்க. நான் அதுக்கப்புறம் வந்தேனா, ஆண்டவரே சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே நீங்கள் உண்மையாகவே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப மோசமானவன் பார்க்குறீங்க. நான் ரொம்ப மிருகமானவன். உங்கள் இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் என்னை மன்னிக்க மாட்டேன். ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை நான் தரேன். அது எனக்குள்ளே நான் வச்சுட்டே இருந்தேன் எப்போவுமே. அது நான் கொடுக்குறேன். அதான் என் வார்த்தையை தரேன். நான் சக்தியாக அந்த வார்த்தையை தரேன். இந்த வார்த்தை எனக்குள்ளே செஞ்சீங்கன்னா, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினீங்கன்னா, அந்த ஜெபம் செய்து முடித்த பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பலமாக்கப்பட்டதை நான் உணர்ந்தேன். நான் சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு யோசனை எனக்குள்ளே வர ஆரம்பிச்சது. அந்த இடத்துல நான் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டேன், வேதாமத்தை. அந்த வார்த்தையை நான் சில இடத்துல படிப்பேன். படுத்துக்கும் போது நான் அந்த பைபிளை திறந்து பார்ப்பேன். இந்த பக்கம் சாயும் போது நான் அந்த பைபிளை எடுத்து பார்ப்பேன். வாலசன் பழைய வாழ்க்கையை விட்ட இந்த நபர் ஒரு மனமாறுதலை ஈர்ந்தார். அந்த மனமாற்றம் ஏற்பட்ட உடனே காலம் கடந்து செல்லும் போது இவர் இது எல்லாத்திலிருந்து மன்னிக்கப்பட்டார். நான் வந்த முதல் இடம் ஆலயம். நான் அந்த இடத்துலேருந்து வந்த முதல் இடம் சிறைச்சாலையிலேருந்து தேவனுடைய ஆலயம். நான் வீல் சேரில் தான் வந்தேன் சர்ச்சைக்கு. அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவியை சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குள்ள சமாதானம் இருந்துச்சு. ஆனால் பரிசுத்த ஆவி யாருன்னு எனக்கு தெரியணும். அவர் யாருன்னு எனக்கு தெரியணும். அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் பரிசுத்த ஆவி யார். அவர் தெரிஞ்ச பிற்பாடு நான் முடிவெடுத்தேன், இதுதான் எனக்கு வேணும், நான் போகிறேன், முன்னோக்கி போகிறேன். இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணுவேன், இரவு நேரத்தில் எழுத்து ஜெபம் பண்ணுவேன். நான் சில வீட்டை விட்டு வெளியே போவேன். மழை நேரத்தில் மழையில் நனைஞ்சிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே போவேன். நான் ஜெபத்தில் இப்படி சொல்லுவேன், ஆண்டவரே நான் வெறுமையாக இருக்கேன், எனக்குள்ளே நான் உங்களை பார்க்கணும், எனக்குள்ளே உங்கள் ஆவி தேவை. அதுக்கப்புறமா தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது.
நான் அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் என்னை தூக்கி நான் அதில் வச்ச முழுமையா நான் சொன்ன ஆண்டவர் நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் உங்கள் வீட்டில் இருக்கேன், உன்னுடைய ஆலயத்தில் இருக்கேன். உன்னுடைய ஆவி இல்லாமல் நான் எப்படி உயிர் வாழ்றது? எல்லாத்தையும் கொடுக்குறேன், நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாத்தையும் கொடுங்க, உங்கள் ஆவி எனக்கு கொடுங்க. நான் எல்லாத்தையும் கொடுத்தேன். அந்த சிறப்பு நிகழ்ச்சி நான் பீடத்து மேலே ஏறினேன். அந்த பீடத்து மேலே நான் ஏறி என் வாழ்க்கை கொடுத்த பிற்பாடு என் தியாகத்து மூலமா ஆண்டவரே, நான் சொன்ன ஆண்டவரே, இது என் தியாகம், இதோ என் வாழ்க்கை, நான் கொடுத்துட்டேன். நான் நேர்மையா வாழ்க்கை கொடுத்தேன், உண்மையா. ஆண்டவரே, நான் பிரோஜனம் இல்லை எனக்கு தெரியும், ஆனா நான் உங்களை வெளிப்பட விரும்புறேன். நான் உன்னோடு இணைஞ்சு நான் உன்னுடைய வேலையை செய்ய விரும்புறேன். அந்த நேரம் எனக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தது. அது ஒரு சாதாரணமான உணர்ச்சி இல்லை, அது உணர்ச்சி இல்லை, நான் என் வாழ்க்கையிலே உணராத ஒரு விஷயம். அந்த நேரம் பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்த உடனே நான் ரொம்ப சின்னவராக இருந்த ஒரு ஆளா இருந்தேன். ஆனா அவர் எனக்குள்ள வந்த பிற்பாடு என்னுடைய ஆத்மா நிரவப்பட்டது. அவர் சொன்னார், நான் உன்னோடு இருக்கேன், என்னுடைய மகனே, நான் உன்னோடு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், நன்றி என் தகப்பனே. வார்த்தை தரப்பட்டது, அவர் வார்த்தை கொடுக்கப்பட்டது. இவருக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டு மரிக்க போக வேண்டிய நிலைமையில் இருக்கிற ஒரு நபர் இப்போ தேவனோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய எல்லா வாழ்க்கையும் மாத்திட்டார். ஆண்டவர் நான் வெறும் ஒரு வார்த்தை தான் கொடுத்த ஆண்டவர் என்னுடைய பாதி உருவாக்கிட்டார். இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கப்பட்டிருக்கேன். தேவன் ஒரு நல்ல மனுஷி கொடுத்துருக்கேன். தேவனுடைய மனுஷி. இப்போ நான் ஒரு தகப்பனா இருக்கேன். என்னுடைய திருமண வாழ்க்கை ஆஸ்வாதமா இருக்கு. இன்னைக்கு என்னுடைய அம்மா என் மேல சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய அப்பா, முன்னாடி நான் கொலை செய்யலாம்னு நினைச்ச என்னுடைய அப்பா என் கூட நல்ல உறவில் இருக்கார். இப்போ நான் வெளியே போய் நான் முன்னாடி வெளியே செல்லும் போது உயிரை எடுக்க வெளியே செல்வேன். ஆனால் இந்த நேரம் உயிரை காப்பாற்ற வெளியே செல்றேன். மருத்துவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு சரியா உணர்வு இருக்காது, என் வாழ்க்கை நல்லா நடத்தி போக முடியாது. ஆனால் இதெல்லாத்தையும் நான் யோசிச்சு பார்க்கல. மருத்துவர் சொன்ன இந்த பகுதி, இந்த கை கால் மட்டும் தான் இருக்கும், அசைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பாதி தலை கூட எனக்கு இருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். என் முழுசை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் என் வார்த்தையை அவர்கிட்ட கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்கேன். அவர் இந்த நாள் வரைக்கும் அவர் வார்த்தையை நிறைவேற்றிட்டு இருக்காரு என்னுடைய வாழ்க்கையில. அதி அற்புதமான சாட்சியை பார்த்த நீங்கள் கண்டிப்பாய் தெளிவடைந்திருப்பீர்கள். எப்படி விண்ணப்பம் செய்வது என்று. விண்ணப்பம் செய்த பிற்பாடு அவர் சொல்கிறார், முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடினீர்கள் கண்டடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது மக்களை உள்ளும் புறமும் வாழ்க்கை மாறும். இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி சாலமோன் மண்டபத்திலே ஆபிரகாமின் சுவாசத்திலே நீங்கள் தேவனுடைய ஆவியை பெறுங்கள், தேவனுடைய உதவியை பெறுங்கள். அந்த சமாதானத்துக்கான திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற எப்படி நான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம், எதற்காக, யார், ஒரு சிறு விளக்கத்தின் தெளிவான ஒரு வீடியோ இதை நீங்க பார்க்கும்போது உங்கள் எல்லோருக்கும் புரியும். முதல் முறையா நிகழ்ச்சி பார்க்கிறவங்களும் சரி, தொடர்ந்து பார்க்கிற மக்களும் சரி, இதனை பார்த்த பிற்பாடு நாம் முன்னோக்கி செல்ல போகிறோம். ஜபத்திலே ஒன்றிணையும்படி இதனை தொடர்ந்து வருகிற ஒரு வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். கடைசி வரை இந்த வல்லம், இந்த அக்கினி, இந்த ஆவிதான் வந்து உங்களுக்கு வாசம் செய்ய விரும்புகிறார். இந்த சமாதானத்துக்கான திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படி மேலும் விவரங்களுக்கோ விளக்கங்களுக்கோ உடனே தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள். நானும் என் விண்ணப்பத்தை அனுப்ப விரும்புகிறேன் இந்த திரையில் நீங்கள் பார்ப்பதை போல என்று சொன்னால் உடனே வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புங்கள். நேரடியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி யூனிவர்ஸ் ஆலயத்துக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். விலாசத்தை குறித்துக் கொள்ளுங்கள், விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதோ அற்புதமான தெளிவான வீடியோவை பார்க்கலாம். இந்த ஃப்ரேம் இங்கே உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. இங்கே பார்க்குறீங்களா? இங்கே இது ஒரு வட்டம், ரவுண்டாக இருக்குது. இது அப்படியா, இது வட்டமாக இருக்குது. இது அப்படியான ஒரு முக்கோணம். இதுதான் நீங்கள், இதான் உங்களுடைய வாழ்க்கை. இங்க இருக்கிற இந்த வெற்றிடம், இந்த பகுதி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இந்த பகுதி நீங்கள் பார்க்கிற இது உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இது உங்களுடைய உட்புறம். அப்படியான இந்த தாழ்வு மனப்பான்மைகள், இல்லை யாரும் வந்து உன்னை விரும்பலை, யாருக்கும் நீ தேவையில்லை, உயரமான ஒருத்தர் தான் வந்து உன்னோட கூட இருக்க விரும்புகிறார், இப்படிப்பட்ட சில எண்ணங்கள். ஏன் நீ இப்படி பிறந்த, ஆண்டவர் கூட உன்னை விரும்பலை. சரி, இப்படியான இந்த எல்லா எண்ணங்கள் தான் தானியேலாக்குள்ளாக இருந்தது. யார் வந்து இந்த வெறுமையை நிரப்ப முடியும்? இந்த வெறுமை நம்ம எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது. இந்த இடத்தை தேவன் உண்டு பண்ணினார். அவர் வந்து அதை நிரப்பும்படியாக இப்படிப்பட்ட ஒரு வெறுமை, இந்த இடம் நம்ம எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது.
மக்கள் என்ன செய்யறாங்க? இதுதான் மக்கள் இப்படியா செய்யறாங்க. பொருந்தாத ஒன்றை எடுக்கிறாங்க, பொருந்தாத ஒன்றை மக்கள் கொண்டு வராங்க. இந்த பொருந்தாத ஒன்றை கொண்டு வந்து அந்த இடத்துல பொருத்தும்படி அப்படியே மக்கள் வைக்கிறார். இந்த முக்கோணம் இந்த இடத்துல பொருந்தாது. இது ரொம்ப பெருசா இருக்கு. அதாவது இது இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறதுக்கு பொருந்தாம சின்னதா இருக்கு. வெறுமையா இருக்கிற மக்கள் தங்களை நிரப்பிக் கொள்ள பார்ப்பாங்க. எப்படி? ஒரு திருமணத்து மூலமா. அதாவது தனிமையா இருக்கிறவங்க, இல்ல எனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா நான் வெறுமையா இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமா இருப்பேன். இல்ல எனக்கு குழந்தைகள் வேணும், எனக்கு பிள்ளைங்க பிறந்துட்டாங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். பல வழியில முயற்சிக்கிறாங்க நிரக்கும்படி. நான் பள்ளிக்கூடம் சென்று விட்டால் நான் படித்து முடித்தா சம்பாதிப்பேன். இப்படி எல்லா விதமான காரியங்களை கொண்டு வெளிப்புறத்துல இருக்கிற எல்லா விஷயங்களை கொண்டு நிரப்ப விரும்புறாங்க, உட்புறத்தை மூடும்படி. ஆனால் கண்டிப்பா அப்படி நடக்க சாத்தியமில்லை, வாய்ப்பில்லை. எனவே நீங்க எதை வேணாலும் கொண்டு வரலாம் நிரக்கும்படி, ஆனால் அந்த வெற்றிடமானது கண்டிப்பா நிரக்கப்பட முடியாது. தேவனால மட்டும்தான் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும். அப்போதான் அந்த இடத்துக்கு யார் வரா? பரிசுத்த ஆவியானவர். அவர்தான். பரிசுத்த ஆவி ஒருவருடைய வாழ்க்கைக்குள் நுழையும் பொழுது அப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், அங்கே அந்த வெறுமை, அந்த வெற்றிடம் முழுமையாக நிரப்பப்பட்டு விட்டது. அவங்க புரிந்து கொண்ட கற்பாடு, நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும். அவங்க அப்படியா பீடத்து மேல ஏறி வந்தாங்க. அவங்க சொன்ன பிரகாரமா சிறியவங்களா மேல ஏறி வந்தாங்க. ஒரு ராட்சத தோற்றமா கீழே இறங்கி சென்றாங்க. அப்படியா தான் அவர் ஒரு நபரை உட்புறத்திலிருந்து மாற்றம் அடையும்படி செய்கிறார். அந்த வெறுமை நீங்கியது. அதாவது தாழ்வு மனப்பான்மை மறைந்தது. அல்லது மற்ற எண்ணங்கள், நான் இப்படி இருக்கிறேன், அசிங்கமா இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லா விதமான எண்ணங்களும் முடிவுக்கு வந்துவிடும். அந்த பெருமையான ஒருத்தர், பழக கடினமான ஒருத்தர், பிரச்சனை கொடுக்கிற ஒருத்தர் இனி இல்லை. பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த நபர் முழுமை அடைகிறார். முழுமை. அந்த நபர் வேற எந்த காரியமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் சொல்லி நீங்க கேட்டுக்கலாம், என்னால தனியா இருக்க முடியல, என் வாழ்க்கை நான் முடித்துக் கொள்ள போறேன், என்னால முடியல தனியா. ஆனால் நான் குணமாக்கப்பட்டு பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட கற்பாடு எனக்குள்ள இனி அந்த வெறுமை இல்லை, நான் இனி அப்படி உணரவில்லை. அவங்க தனிமையா இருந்தாங்க. ஆனா உடனடியா ஒரு உறவு முறையை தேடணும்னு சொல்லி அவங்க எந்த விதமான ஆதங்கத்தோடையோ கவலையோடவோ இல்லை. காரணம், பரிசுத்தாவி ஏற்கனவே அந்த நபரை முழுமையாக்குகிறார், நிரப்புகிறார். எனவே இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது இருக்கிறது மிக சரியாக, முதன்மையாக, பிரதானமாக இதற்காக தான், இதை செய்வதற்காக தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி முக்கியமாக இருக்கிறது. வெறுமையை நிரப்பும்படி. அதான் பரிசுத்த ஆவியானவரை பெறுவது. இவர் இங்க இல்லாம நீங்க வாழ்க்கையில் வேற எதை பெற்றாலும் அதனால எந்த விதமான ஒரு அர்த்தமும் பிரயோஜனமும் இல்லை. எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவிதான் அதை செய்கிறார். நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுக்குள்ளாக உங்க வாழ்க்கையினுடைய வெளிப்புறத்துல ஏதோ ஒன்று வெறுமையா, அதாவது குறைவாக இருக்கிறது. கண்டிப்பாய், நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உள்ள இருக்கார், வெளியே ஏதோ ஒன்று குறையா இருக்கு. கண்டிப்பா பரிசுத்த ஆவி உட்புறத்தை இப்ப நிரப்பி விட்டார், முழுமையாக்கிட்டார். ஆனா உங்களுக்கு இன்னும் வெளியில சில விஷயங்கள் சரிப்படுத்த வேண்டியது. உங்களுக்கு பணம் தேவை, குணமாக்குதல் தேவை, உங்களுடைய வேலை சம்பந்தமான பிரச்சனை சரிப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய திருமண வாழ்க்கையில சில விஷயங்கள், நீங்க ஒரு சரியான வாழ்க்கை துணையை கண்டடைய வேண்டியிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். எனவே ஒரு இடமானது அங்கு இருக்கிறது, உங்க வாழ்க்கையினுடைய இன்னொரு பகுதியிலே அது காணப்படுகிறது. எனவே அது இங்க இருக்கிறது, இதோ இங்கே. பிற்பாடு உங்க வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கட்டத்தை, விஷயத்தை நீங்கள் முழுமையாக்கி நிறைவேற்றின பிற்பாடு, நீங்கள் அதை முதலாவது சரிப்படுத்தின பிற்பாடு, இங்க இதை சரிப்படுத்தின பிற்பாடு அவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த பகுதியை நீங்கள் நிரப்பிக் கொள்ளும்படி. பிற்பாடு இது முழுமையாகிவிடும். உங்களுக்கு புரிகிறதா? இதுதான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. பிஷப், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அப்போது மறந்து விடுங்கள், மற்ற விஷயத்தை மறந்து விடுங்கள், பணத்தை மறந்துடுங்க, உறவு முறையை மறந்து விடுங்கள், இதை பற்றி மட்டும் அனுசரணை உள்ளவராய் கவலையாயிருங்கள். பரிசுத்தாவி மீது மட்டுமே. யாராவது சொன்னால் என் பரிசுத்தாவி உங்களுக்கு உண்டா என்று கேட்கும் போது இல்லை என்று சொன்னால் அப்போது புரிந்து கொள்ளுங்க, சரி எனக்கு புரிகிறது, இல்லை, நான் முதலாவது பரிசுத்தாவி பெற வேண்டும், முதலாவது அதை நான் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்தாவி இல்லாமல் உறவு முறையில செல்வது சரியில்லை. இந்த சாட்சியில் அவர் எனக்கு அப்படியாய் சொன்னார். ஆர்வத்துக்குரிய ஒரு விஷயம். பரிசுத்தாவி வழிகாட்டுகிறார். பரிசுத்தாவி நீங்கள் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அப்படியாக அவர் உங்களை முழுமையாக்கின பிற்பாடு இங்கே உங்களுக்கு யாரும் ஒருவரும் இந்த இடத்துல உங்களுக்கு இல்லை. அவர் என்ன செய்தார்? அவர் தேவனோடு ஒரு பொருத்தனை பண்ணினார், தேவனிடத்தில் அந்த பொருத்தனை செய்தார். தேவன் அவருக்கு அப்படியாக சொன்னார். அவர் சொன்னார், தேவனை, இதுவரையிலும் எனக்காக ஒரு துணையை தேடி நான் குழப்பி விட்டேன், பிரச்சனையாகி விட்டது. இப்போது நீங்க எனக்காக ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்க, நீங்க எனக்காக தேர்ந்தெடுங்க. ஆனால் நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த பெண் முதலாவது என்னை தேடி வர வேண்டும். இது ஒரு தைரியமான விஷயம் இல்லையா? அது தைரியமான ஒரு செயல் அல்லவா? கண்டிப்பா அது அன்னாளுடைய விசுவாசம்.
அன்னாளுக்கு குழந்தை இல்லாத அந்த தருணம், அன்னாள் விசுவாசத்தை பயன்படுத்தினாள். ஆனா அன்னாளுக்கு கர்த்தர் இருந்தார். குழந்தை தான் அன்னாளுக்கு இல்லை. ஆனால் அந்த வலி, அன்னாளுக்குள்ளாக அந்த வலி வெளிப்பட்ட அந்த தருணம், அந்த வலி இருந்த அந்த தருணம், அன்னாள் அப்படியா தேவனிடத்திலே சொன்னார், என் தேவனே, எனக்கு ஒரே ஒரு குழந்தை கொடுங்க, எனக்கு ஒரு குழந்தை தேவை, அதாவது எனக்கு ஒரு ஆண் பிள்ளை, ஒரு ஆண் குழந்தை எனக்கு தேவை, அப்போது நான் அவனை உமக்கு திரும்ப கொடுப்பேன். தன் விண்ணப்பத்தில் அன்னாள் தெளிவா இருந்தால். அதே போல் தான் அவர் சொன்னார், ஆண்டவரே, நீர் எனக்காக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும், இதுதான் எனக்கு தேவையான அடையாளம், அந்த பெண் என்னை தேடி வர வேண்டும். ஆனால் பொதுவிலே இது சரியான ஒரு முறை, சரியான ஒரு வழிமுறை இல்லை, இல்லையா? பொதுவா பெண்கள் தான் ஆண்கள் தன்னை தேடி வரணும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவர் தான் செய்த அந்த தவறுகளினால சோர்ந்து போன ஒருவராய் இந்த அன்பின் சிகிச்சையிலே அவர் அப்படியாக சொன்னார், எனக்கு என்ன தேவைன்னா இதுதான் எனக்கு தேவை என்று அவர் சொன்னார். கண்டிப்பா நீங்க அவர் செய்த மாதிரியே நீங்க செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவில்லை, நிச்சயமா இல்லை. எப்படி விசுவாசம் நீதித்தன்மையாய் துணிச்சலா இருக்கிறது என்பதை உங்களுக்காய் காண்பிக்கிறேன். அதாவது பரிசுத்த ஆவி ஒரு நபரை வழிநடத்தி செல்லும் பொழுது இதான் நடைபெறுகிறது. பிற்பாடு நடந்தது என்ன? அவருடைய மனைவி, அதாவது முன்பாகவே அவருக்கு தெரியும் அந்த பெண், மனைவியா இருக்கிற அந்த பெண் அவரை விரும்பவில்லை என்று. அவரை போன்ற குணம் உள்ளவங்க அல்ல, ஆனா இவரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் மேல அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டது. அவங்க சொன்னாங்க, நான் உங்களை தெரிஞ்சுக்க விரும்புறேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. அவர் உடனே அப்படியா, சரி என்று ஏற்றுக்கொண்டார். நிச்சயமா அவர் ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போது அவங்க ஒருவரா இருக்கிறாங்க, சரியான பொருத்தமா இருக்கிறாங்க, ஏற்ற துணையாய். பரிசுத்த ஆவிதான் அதை அப்படியாக செய்கிறார். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுப்பார். எனவே உங்களுக்கு இது உண்டு, ஆனால் இந்த பகுதி குறையாக, இந்த பகுதி நிறைவில்லாமல் இருக்கிறதா? கேளுங்கள், குறிப்பிட்டு கேளுங்கள், குறிப்பிட்டு கேளுங்கள், தைரியம் உள்ளவர்களா இருங்கள். எப்படி நான் இதை சொல்வது? அதாவது உங்களுடைய விண்ணப்பத்தில் அதாவது மாயை இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள், சுயநலம் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை, எது உங்களுக்கு மிக முக்கியமானது என்றால், எனக்கு ஒரு கணவர் தேவை, இல்லை, எனக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் தேவை. எப்படிப்பட்ட ஒரு பெண் தேவை? இல்லை, எனக்கு ஒரு தேவனுடைய மனுஷி அப்படியாக தேவை. உங்களுடைய எதிர்கால கணவர், உங்களுடைய எதிர்கால மனைவி, அவங்களிடத்துல எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தன்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், தெளிவாய் குறிப்பிட்டு தேவனிடத்தில் கேளுங்கள், குறிப்பிட்டு கேளுங்கள். உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்துங்கள். இந்த விசுவாசத்துல சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள். ஆமென். எத்தனை விண்ணப்பம் நீங்க செய்திருக்கீங்க சிறப்பு நிகழ்ச்சியில? ஒன்றே ஒன்று. உங்களுக்கு பரிசுத்த ஆவி இல்லாதிருந்தால் இதை பற்றி மறந்து விடுங்கள். இதுதான் உங்கள் விண்ணப்பமா இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தால் அப்பொழுது இதுதான். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, அதி அற்புதமான இந்த சமாதானமான இரவார், நாளை இரவு மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திப்பேன். அற்புதமான இன்னொரு சாட்சியோடு முன்னோக்கி செல்லுங்க. தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாரா.